நம்ம திவாகர் அவர் தான் நம்ம சேனலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு ஷாக் அடிச்சாரு. முடியாதுன்னு நினைச்சிட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த நம்ம கிறிஸ்டியானோ சஜோ. சோ இவர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபுட்பால் பிளஸ் விளையாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காரு. சோ இன்னைக்கு நம்ம அவர் தான் பார்க்க போறோம். ஆனா நம்ம ஊர்லயும் இவ்வளவு பெரிய டேலண்ட்ல வர்றான்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல, இந்திய அளவுல எல்லாருக்குமே ஒரு பெருமை தான். ஏன்னா எவ்வளவு பெரிய சாதனை. நம்ம எல்லாம் அடுத்தவனை குறை சொல்லிட்டு அடுத்தவனை இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான். நான் கூட நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான், ஆனா இந்த ஊர்ல இருந்து இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் தான் வாழ்க்கை. சேனல் மூலியமா நம்ம கண்பாங்க சேனல் மூலியமா பார்த்து நம்ம ஊர் நிறைய வாட்டி எங்களுக்கு குறைச்சி இருந்தா இது வரைக்கும் அந்த வாய்ப்பே வரல. சரி, இன்னைக்கு கண்டிப்பா உங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னா அபிஷேகம் வந்துருவாரு. நாங்க அடுத்து செப்டம்பர் அப்படி நம்ம வெளியே பிராக்டிஸ் எல்லாம் அதான் நம்ம சேனல் ட்ரை பண்ணிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனல் சாப்பிடுவோம்னா ஒரு வெப் சீரிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 எபிசோடா பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் எபிசோட இப்போ லான்ச் பண்ற மாதிரி 7 எபிசோட நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி டைம் தான் இந்த ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் சரி, அப்ப அவங்களுக்கு எனக்கு தெரியும் நல்லா சப்போஸ் சரி அவங்க பேசலாம். நம்பரா சொல்றேன், ரொம்ப பெரிய நம்பர். அப்ப என்னன்னா அந்த அடுத்த தலைமுறைக்கு வராங்க. இவங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணீங்கன்னா, இப்ப எங்களுக்கு எல்லாம் சொல்ல இவங்கள மாதிரி நிறைய பேர் அடுத்த லெவலுக்கு போக முடியாம இருப்பாங்க. அவங்க ஒரு ஏந்து இல்லாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்டியூஷன், ஏன்னா உங்களோட வீட்டுல அந்த லாஸ்ட் நீங்க அந்த கட் பண்ணி போடுறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா அது இன்னொருத்தன் சொல்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி என்ன எடுத்துக்காரு. எப்படியாவது நம்ம நண்பர் வருவார். நம்ம ஃபர்ஸ்ட் அவரு ஓப்பனிங் வர மாதிரி அவர் வர சீனே வேற மாதிரி ரொனால்டோ. ஆனா அதே மாதிரி ஒரு ஷாக் அடிப்பாரு. முடியாதுன்னு நினைச்சிட்டு பைசைக்கிள் ஷாட் பயங்கரமா. அது அந்த ரொனால்டோ எப்படி கால தூக்குறாரோ அதே மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பாக்கியம். கபாலி வீடியோ தான் வந்துட்டே இருக்கு. எனக்கு என்ன மாதிரி இருங்க கபாலி கூப்பிட்டு கேட்டா ஓகே இன்டர்வியூ தரலாம் போட்டு சொல்றேன். எனக்குலாம் அந்த ஆக்சுவலா நான் இந்த இதுக்கு முன்னாடி எந்த மீடியால ஒர்க் பண்ணல. ஒரு ரங்கராஜ் பாண்டேங்கிற ஒரு ஆள் நம்ம மேல கொஞ்சம் அவர் மேல ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தின் பேர்ல நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம். அவர் மாதிரி ஒரு நீங்க நம்ம சேனல் பாத்துருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம யாராவது இன்டர்வியூ பண்ணிருக்கோமா? நம்ம ஊர்ல செங்கடல் மீனவன், நம்ம ரயன் கார்மெண்ட்ஸ் சுனியக்கா துணிகடை, அதான் நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம். அந்த டைம்ல நம்ம ஒரு 10, 20, 100 அப்படிதான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 31 இருக்கு. அவரு நம்ம திவாகர், அவர் தான் நம்ம சேனலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரியங்காட்ட பேசினேன். பிரியங்காட்ட பேசும்போது பிரியங்காவுக்கும் வச்சு ஒரு டேஷ் மாதிரி கோமாளியில ஆர்மில இருக்காங்க. எல்லாம் கண்ணு கட்டி 4 வீடு இருக்கா, எல்லாம் லோன் எடுத்து வச்சிருக்கோம். எப்படி நாங்க வாழ்ந்துட்டேன் எல்லாரும் கண்ணு கட்டி. நான் பெரிய மாறிக்க மாட்டேன். எங்களை எவனையும் பிடிக்காது. எனக்கு வீடியோ எடுத்த பயமாறிய வழி கிடையாது. எனக்கு எடுத்தாலும் வெளியே பயமாறாது.
இந்த பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, இங்க வந்த ஸ்டார்டிங், ஆமா. அப்ப எப்படி நீங்க இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க? ஸ்டார்டிங்ல இந்த கம்பெனி யாருமே போய் மாதிரி இல்ல. அது கொஞ்சம் வளர்றத பார்த்து அந்த பொறாமை. அந்த பொறாமை. ஆமா. அவனும் வளமாட்டான், அடுத்தவனும் ஆமா, அது அது நம்ம ஊரை பொறுத்து அந்த ஒரு கான்செப்ட் பெருசா போயிட்டு. ஆமா. வந்துட்டீங்க நம்பி, நீங்க மேல வந்து இங்க மேல இது ஒண்ணு இல்ல. நீங்க ஸ்கூலுக்கு இங்க தக்கல வேணாம். ஸ்கூலுக்கு நான் 1, 2, 8 வரைக்கும் முட்டை கடை அதுல இருக்குல்ல, தோட்ட கடை அதுல பார்த்து 9, 2, 12, 10 வந்துச்சு. அடுத்து காலேஜ் என்ன காலேஜ், நான் பக்கம் என்ன காலேஜ் தான் எனக்கு பயமா இருக்கா பைக்ல. காலேஜ் பைக்ல போயிருந்தீங்க? இது ஸ்டார்டிங்ல இது வேணும், இன்னொரு போவோம், அது யாருக்கு போகுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்க கம்பெனி கிடைச்சாங்க மல்லிகள். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, பேக் எல்லாம் போடுறதுக்கு நீங்களே பயமா இருக்கும் எல்லாம் போடுறது.